அனைவருக்கும் வணக்கம் கைஸ். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தற்போது என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் லாஸ்ட் டைம் 2024க்கான கால்ஃபர், அதுக்கான ரிசல்ட் வெளியாகிடுச்சு. அதோடைய என்னோடய ஃப்ரெண்டோட தகவல் தான் இது, சரிங்களா? அதில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து வாட்ச்மேன் கேட்டகரி எக்ஸாம் எழுதியிருந்தார். ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனு, வேக்கன்சி ரொம்ப கம்மி தான். இருந்தாலே அவன் போட்டி போகிறதுக்கு தயாராக இருந்தான். பையன் வந்து சிமெண்ட்டு தூக்குற பையன். இருந்தாலே அவன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணியிருந்தான். நான் சொல்லி தான் அப்ளிகேஷன் போட்டான். இதுதான் எம்ஹெச்சி சென்டர். அவன் போய் வீடியோ எடுத்தது. அவன் ஆசையாக வந்து கவர் பிடிச்சி பார்த்தான். அவனோட ரிசல்ட் என்னவா இருக்கும் பார்த்ததில் அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான சுச்சுவேஷன். அவன் எதிர்பார்த்த ரிசல்ட் வரலை. ரொம்ப ஃபீல் பண்ணான். இருந்தாலே வந்து வாய்ப்பு விடல. அவன் அடுத்த முறை இதே செலெக்ஷன் எம்ஹெச்சியில் கண்டிப்பாக வந்துச்சுன்னா நான் அட்டன் பண்ணுறேன் ப்ரோ. ஏன்னா ஒரு வேக்கன்சிக்கு 28 பேர் தான் வந்தாங்க. ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருந்தாலே அதுக்கு அப்ளிகேஷன் போகிறது அதிகமான யாரும் முன்னுரிமை வர்றதில்லை அப்படின்னு சொன்னான். சரியே, நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க ஆர்மியோட சிவிலியன் கேட்டகரிக்கு எப்படி ரிசல்ட் வரும், ஆஃப்லைன்னு சொல்கிறீங்க, எப்படி ரிசல்ட் விடுவாங்க, போஸ்ட் மூலிமா வருமானு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் டைம் சொன்னது தான். உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து காட்டிட்டேன். இந்த மாதிரி தான் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த லெட்டரில் நீங்கள் பாஸ் ஆர் ஃபைல் A to Z அதில் மென்ஷன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அதில் சீல் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எம்ஹெச்சி சென்டர் பெங்களூருன்றது. இதுக்கு வந்து மெரிட் பேசிக் தான் கண்டிப்பாக வந்து ஜென்யூனாக ஆள் எடுப்பாங்க. லேடிஸ் கூட அட்டன் பண்ணாங்க. ரெண்டு பேர் அட்டன் பண்ணாங்க. 28 பேர் தான் வந்தாங்களாம். ஆல் ஓவர் இந்த தமிழ்நாட்டில் சார்பாக 2 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ஒரு பையன், இன்னொரு பையன் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருந்தான். அதர் ஸ்டேட்லேருந்து தான் அதிகமாக வந்து நம்ம ஆர்மி கேட்டகரி வந்து அட்டன் பண்ணுறாங்க. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு பார்த்துங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் எங்கேன்னு தெளிவாக அவங்களுக்கு அமைச்சிருப்பாங்க. ப்ளஸ் வந்து கேபினெட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ப்ரெசென்டிங் ஆஃபீஸரும் சைன் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் எப்போ வெளியாச்சுன்னா ஆகஸ்ட் 14 வந்தது. லெட்ரு வந்து 21 வந்துச்சுன்னு சொல்லியிருந்தான். அவன் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது அவனோட சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, அந்த நைட்டெலாம் அவன் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தான்னு தெளிவாக வீடியோவில் பாருங்கள். ஆர்மிக்கு போகிற நண்பர் எல்லாருக்கும் தெரியும். ஜிடி, கிளர்க்கு, ட்ரேடு எல்லாருமே இந்த மாதிரி தான் ஒரு அனுபவம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். ரோட்டில் இவன் மட்டும் தனியாக படுத்துட்டு, கூட யாரும் ஆள் சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஃபேமிலியெல்லாம் விட்டு ஒரு இராணுவத்துக்கு போகணுன்னு வந்து துடிச்சு வந்திருக்கேன் பாரு. அதே ரொம்ப பெரிய விஷயந்தான். அது பெங்களூரில் கூட யாரும் சப்போர்ட்டுக்கும் வரல. நைட்டு சாப்பிட்லையும், அது வேறு. காலையில் ஏதாச்சும் பிசிக்கல் எதனா வைப்பாங்க ப்ரோ, அதனால தான் நான் சாப்பிட்ல. 2 வாழைப்பழம், ஒரு பாட்டில் மட்டும், வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துன்னு போயிருந்தான். காலையில் வந்து அதே மாதிரி இன்டர்வியூ நடந்துச்சான். ரிட்டன் எக்ஸாம் நடந்துச்சான். அதில் தான் வந்து காலையில் கேட்டுக்குள்ளே போனோன்னே ஜீப்பில் கூப்பிட்டு போனாங்களாம். எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருந்துச்சு. அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் எப்படி நடந்துச்சு அதே மாதிரி தான். இதில் வந்து ஓஎம் ஷீட்டெல்லாம் கிடையாது. டேரெக்டாக நம்ம கொஷின் பேப்பர்லேயே வந்து டிக் பண்ணுற மாதிரி வரும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், கரெக்டான வீடியோவை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு அதிலே சொல்லியிருக்காங்க. அதிலே உங்களோட ரோல் நம்பர், உங்களோட பேர் டீட்டெயிலாக எழுதிட்டு அதிலே வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி வருமா. அவன் அதே மாதிரி தான் எக்ஸாம் அட்டன் பண்ணி கரெக்டாக 1.5 மாதத்தில் ரிசல்ட் வந்துட்டு இருக்குது. ரிசல்ட் வந்து டேரெக்டாக அவங்க போஸ்ட் மூலிமா தான் வரும்னு சொன்னாங்க. அதே போல் போஸ்ட் மூலிமா தான் வந்திருக்கு. என்னோடய கேட்டகிரி பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகிரிக்கு போட்டி போட்டிருந்தான். கம்யூனிட்டி பேசிக் தான். அதே மாதிரி இவன் எதிர்பார்த்து தான் ரொம்ப கனவோடு இருந்தான். ஏன்னா ஒரு வேக்கன்சிக்கே வந்து தமிழ்நாடு சார்பாக இவன் ஒருத்தன் போயிருக்கான்றது அங்கே போய் தான் தெரிஞ்சிச்சு. யாரும் இதுக்கு வந்து முன்னுரிமை தரதில்லை, ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல, யாருக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கிறதில்ல. எல்லாருக்கும் ஜிடி, ட்ரேடு, கிளர்க்கு நான் பலமுறை சொன்ன வீடியோ தான் இது. எல்லோரும் முன்னுரிமை கொடுங்க. எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் தான், எல்லாமே நல்ல வேலை தான். ஆர்மி பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இவங்களுக்கு கூட குவார்ட்டர்ஸ் இருக்குது. சிவிலியன் போஸ்ட்டு கூட குவார்ட்டர்ஸ் இருக்குது, அலவன்ஸ் இருக்குது, சேல்ரி கண்டென்ட் இருக்குது. A to Z உங்களுடைய பேக்கேஜ்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் மட்டும்தான் இல்லை, மற்றது ஆர்மியில் இருக்கிற எல்லா கேன்டீன் சர்வீஸ் வந்து A to Z நீங்கள் வந்து உங்களுடைய சன்னு, அண்ணன், தம்பி எல்லாருக்குமே நீங்கள் ஸ்பான்சர் தரலாம். இது ஒரு நல்ல ஜாப் இது, ஓகேவா? அதனால் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வரும்போது கரெக்டாக பயன்படுத்திங்க. யூனிஃபார்ம் டியூட்டிக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் தராதிங்க. ஆர்மி கேட்டகரிக்கு சிவிலியன் போஸ்ட்டு, இன்ஜினியரிங், எவ்வளோ மெக்கானிக்கல், ஐடி எவ்வளோ வருது. சிவிலியன் போஸ்ட்டில் விட்டு இப்போ பார்பர் கூட ஆள் எடுத்தாங்க. சாதாரணமாக பார்பருக்கு 3 பேர் தான் வந்தாங்களாம், எக்ஸாம் அட்டன் பண்ணாங்களாம்.
தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கூட போல் பீகார்லேருந்து 3 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரே வேக்கன்சிக்கு 3 பேர். இவனோட கேட்டகிரி வாட்ச்மேன் கேட்டகிரிக்கு ஒரே வேக்கன்சி 28 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் பார்பராக இருந்தால் கூட நல்ல வேலை தான். நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல ஆர்மின்னு பேரில் ஒரு ஐடி ப்ரூஃப் போட்டு நம்ம வேலை செய்கிறோமா, உங்களுடைய தரம் வந்து சேஞ்ச் ஆகுதா அதை பாருங்கள். இன்னொருத்தர் சொல்கிறான், இன்னொருத்தன் பேசுகிறான், நம்ம போய் அந்த வேலை செய்கிறதா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. செய்கிறது ஏதோ 8 ஹவர்ஸ் டியூட்டி, அது எதாக இருந்தான்னா சம்பளம் வந்து உங்களுக்கு வந்து ஆர்மியிலேருந்து தான் கிடைக்க போகுது. இந்த பையனை பார்த்துங்க, எவ்வளோ கனவோடு அந்த லெட்டரை பிரிச்சிருப்பான். இப்போ பாருங்கள், அவன்கிட்ட எவ்வளோ ஃபீல் பண்ணி அவன் இருந்தாலே அவன் மனசு தளரவில்லை. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டான். அதே போல் தான் இதுவும் கண்டிப்பாக இதே மாதிரி எம்இஜி சென்டர், ஏஓஜி சென்டரு இந்த மாதிரி நம்ம அதர் ஸ்டேட்டில் நடந்தால் நம்ம ஆளுங்களும் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஒருவருடைய ஹிஸ்ட்ரியை வந்து உங்களுக்கு சொல்லும் போது நீங்களும் அதை வந்து புரிஞ்சுங்க. நான் ஒருத்தரோட வேலைக்கு எவ்வளோ துடிக்கிறேன்றது பாருங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்